குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸோட எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். சரி, நீ யூஸ்வலாக வந்து எல்லா லேப்லையும் என்ன பண்ணியிருப்பேன்னா, ப்ரோக்ராம் போட்டிருப்ப, அது அவுட்புட் சைன் வாங்கியிருப்ப, அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிடும். ரெண்டாவது ப்ரோக்ராம் இதில் வந்து ப்ரோக்ராமுக்கும் ரெண்டாவது ப்ரோக்ராமுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே இருக்காது. ஆனால் நம்ம இப்போ படிக்க போகிற அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்து நம்ம கேம் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸசைஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்கும். நீ எக்ஸசைஸ் கிரியேட் பண்ணுறோம், ரெண்டாவது எக்ஸசைஸ் கிரியேட் பண்ணுவோம், ரெண்டுமே லிங்க் இருக்கும். ரெண்டாவது டிபெண்ட் பண்ணி மூணாவது இருக்கும், மூணாவது டிபெண்ட் பண்ணி நாலாவது இருக்கும். ஸோ எல்லா எக்ஸசைஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்கும். அதனால நம்ம போட போற எல்லா வீடியோவும் நீ கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் கம்ப்ளீட்டா ஒரு கேம் டெவலப் பண்ணி முடிப்பேன். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், சிம்பிளா இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் இனிஷியலா ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணதுல இருந்து கடைசி அந்த கேமை எப்படி ஏபிகே ஜென்ரேட் பண்ணி லான்ச் பண்ற வரைக்கும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பார்க்க போறோம். பேசிக் ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றது. சரியா? சரி, எடுத்தோடனே உனக்கு டி கோலன்ல இந்த மாதிரி இருக்கும், கோடாட் ஃபைல் இது இருக்கும். நீ கிளிக் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளிக் பண்ணி உள்ள போவோம். சரியா? முதல்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு, உனக்குன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு. இப்போ என்னோட பிஜி நம்பர் வச்சு நான் கிரியேட் பண்றேன், A11PCS011. சரி, இது என்னோட பிஜி நம்பர். இதை வச்சு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம கிரியேட் பண்ண போற கேமை சேவ் பண்ணணும். அந்த ஃபைல் எங்க தான் சேவ் பண்ணணும். சரியா? அதுக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் செப்பரேட்டா. ரெண்டாவது, நீ இமேஜை வந்து எடுக்கிறதுக்காக இந்த ஃபிளைட் டிராகனுங்கிற ஒரு ஃபோல்டரை வந்து காப்பி பண்ணி போட சொல்லியிருப்பாங்க. நான் வந்து லேப்ல என்ன சொல்லி கொடுத்தேன்னா, வெறும் ஒரே ஒரு இமேஜை மட்டும்தான் அந்த கேம் என்விரான்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா அந்த ஸ்ப்ரைட்டுங்கிற ஃபோல்டரே உள்ள கொண்டு போக போறோம். அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து நோண்ட வேண்டியது அவசியம் இருக்காது. அதனால நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் உள்ள கொண்டு போறதுக்காக முதல்ல யூஸ்வலா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபோல்டர் உள்ள கொண்டு போய்க்கலாம். நமக்கு தேவையான இமேஜை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த ஃபிளைட் டிராகன்ங்கிற ஒரு ஃபோல்டர் உனக்கு இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா ஸ்ப்ரைட்டுங்கிற ஃபோல்டர், அதுக்குள்ள போனீங்கன்னா எடுத்தோடனே எல்லா இமேஜுக்கும் ஒரு இம்போர்ட் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஒயிட் கலர்ல தெரியுதா, இந்த இம்போர்ட் ஃபைல் இதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுரு. ரெண்டாவது பிளேயருக்குள்ள போ. பிளேயருக்குள்ள பார்த்தாலும் ஒரு இமேஜுக்கும் ஒரு இம்போர்ட் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். அந்த எல்லா இமேஜையும் டெலீட் பண்ணி விட்டுரு. கரெக்டாக சூஸ் பண்ணி டெலீட் பண்ணணும். இமேஜை டெலீட் பண்ணக்கூடாது. இமேஜோட இம்போர்ட் ஃபைலை மட்டும் டெலீட் பண்ணணும். சரியா? டாட் இம்போர்ட்னு போட்டிருக்கும். சரி, இனிஷியலாக நம்ம பண்ண போகிற எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. இப்போ இம்போர்ட் ஃபைலை டெலீட் பண்ணி விட்டாச்சு. டெலீட் பண்ணி விட்டோடனே ஸோ டி கோலனில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனோட ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ என்விரான்மெண்ட் ஓப்பன் ஆயிருச்சு. நான் ஏற்கனவே வந்து சாம்பிளுக்கு ஒர்க் பண்ணி பார்த்தேன். அதனால அந்த கேமோட நேம் இருக்குது. நீ வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடு. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோடனே இந்த ப்ரௌஸுங்கிற வார்த்தையை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டு டாப்ல சி கோலன் வந்து டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். அதை வந்து டி கோலனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோமா, அதுக்குள்ள போயிட்டு இங்க கீழே செலக்ட் கரண்ட் ஃபோல்டர் இதை கொடுத்து இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அதாவது அந்த கேமுக்கு நேம் வைக்கணும். நான் வந்து டிராகன் அப்படிங்கிற நேம் வச்சிருக்கேன். கடைசி கிரியேட் அண்ட் எடிட் இதை கொடுத்துட்டு ஸோ நமக்கு என்விரான்மெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. சரியா? இந்த மாதிரி தான் என்விரான்மெண்ட் இருக்கும். இது கொஞ்சம் புதுசு இல்லை, நீ ஏற்கனவே பார்த்துருப்பேன். ஸோ மொதல் ஸ்டெப் வந்து வேர்ல்டு கிரியேட் பண்ணணும். வேர்ல்டுனா பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் 2D சீன் கிளிக் பண்ணு. 2D சீனை கிளிக் பண்ணோன்னே நோடு 2Dன்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி பேரை மாத்திரு, வேர்ல்டுன்னு மாத்திரு. அதுக்கப்புறம் அந்த பிளஸ் ஐக்கானை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பேரலெக்ஸ் பேக்ரவுண்ட் அந்த இருக்கு பாருங்க, பேரலெக்ஸ் பேக்ரவுண்ட் இதை என்டர் பண்ணிருங்க. மூணாவது ஸ்ப்ரைட், டபுள் கிளிக் பண்ணி ஸ்ப்ரைட் செலக்ட் ஆயிருக்கா, என்டர் தட்டி விட்டுருங்க. ஸோ
3 நோடையுமே போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா, இமேஜ உள்ள கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வழக்கம் போல ரிசோர்ஸ கிளிக் பண்ணி ஓப்பன் இன் ஃபைல் மேனேஜர். குடுத்த உடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும். இத வந்து இந்த மாரி சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கிட்டு விண்டோஸ் விண்டோஸ் இ பட்டன் அத குடுங்க. விண்டோஸ் இ பட்டன் குடுங்க. 2வது ஒரு பாப்அப் வரும். 2வது ஒரு பாப்அப் வருமா? அப்போ நான் D:/, ஃப்ளை டிராகனுக்குள்ள ஸ்ப்ரைட்டுக்குள்ள அந்த இம்போர்ட்லாம் டெலீட் பண்ணி விட்டனா, பாருங்க அந்த இம்போர்ட் ஃபைல்லாம் இருக்காது. அந்த டெலீட் பண்ண இம்போர்ட்ட தவிர பேக் வந்துட்டு இந்த ஸ்ப்ரைட் ஃபோல்டர அப்படியே டிராக் பண்ணி அந்த ஓப்பன் இன் ஃபைல் மேனேஜர் குடுத்தன ஒரு பாப்அப் ஓப்பன் ஆச்சா, அங்க வந்து வச்சிருங்க. அங்க வந்து வச்சுட்டு 2 பாப்அப்பையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாருங்கன்னா நம்ம கேமிங் இன்ஜின்குள்ள வந்து அது வந்து இம்போர்ட் ஆயிரும். கம்ப்ளீட்டா அந்த ஸ்ப்ரைட்டுங்கிற ஃபோல்டரே இம்போர்ட் ஆயிரும். நீ வேணா கீழே வந்து பாரு, ஸ்ப்ரைட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ள அந்த என்விரான்மெண்ட், பிளேயர் எல்லாருமே கீழே வந்துருவாங்க. நம்ம ஒரு வாட்டையும் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி ட்ராக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? சரி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, நம்ம வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் அந்த இதை கிரியேட் பண்ணணும். ப்ளூ கலர் இமேஜ் ஒன்று பார்த்தோம் தெரியுமா? அதை வந்து பிளேஸ் பண்ணணும். வேற ஒன்றும் கிடையாது. ஸ்ப்ரைட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த சைடு டெக்ஸ்சர் நார்மல் மேப்புங்கிறது எனேபிள் இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா, அந்த என்விரான்மெண்ட் இமேஜ் அந்த இமேஜ் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இந்த எம்டில தான் போய் பிளேஸ் பண்ணணும். சரியா? எம்டில தான் போய் பிளேஸ் பண்ணணும். நீ டைரக்டா இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ள பிளேஸ் பண்ணக்கூடாது. டைரக்டா டெக்ஸ்சருங்கிற இடத்துல அங்க போய் பிளேஸ் பண்ணிருங்க. இப்போ கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். சரியா? ஜூம் அவுட் ஆகும்போது இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு குழப்பம் இருந்துச்சு. இங்க பாருங்க, இந்த இமேஜுக்கு பின்னாடி கட்டமா ஒண்ணு தெரியுதா? ப்ளூ கலர்ல கட்டமா தெரியுதா? அதுலதான் நம்ம வந்து கேம் கிரியேட் பண்ணணும். அது மட்டும்தான், அந்த பிளேஸ் மட்டும்தான் நம்ம ரன் பண்ணும்போது ரன் ஆகும். சரியா? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இமேஜை சுருக்கி அந்த ப்ளூ கலர் லைன்ல வர்ற மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எந்த இடத்துலயுமே வந்து கூடவோ குறையவோ வர்ற மாதிரி இருக்க வேண்டாம். கரெக்டா அந்த ப்ளூ கலர் லைன்ல வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ முதல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு பின்னாடி அந்த டிராகன் வந்து குதிச்சு மேல போகிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். சரியா? இதை சேவ் பண்ணிடுவோம். இந்த ஃபைலை நீங்க மேல பாத்தீங்கன்னா அன்சேவ்டு டாட் வச்சு காமிக்குமா, இந்த ஃபைலை சேவ் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் எஸ் சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்க ஏற்கனவே A11ங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்களா, அதுக்குள்ளதான் இப்போ இந்த கேம் இருக்குது. நம்ம இந்த ஒரு சீனையுமே தனியா ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ள சேவ் பண்ணுவோம். மேல பாத்தீங்கன்னா கிரியேட் ஃபோல்டர் கொடுங்க. இதுல வந்து SCN சீன்ஸ் ஒரு சீன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ சீனுங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கும். அதுக்குள்ள world.tcn சேவ் கொடுத்துருங்க. இப்போ வேர்ல்டு சீன் கிரியேட் பண்ணியாச்சு. சரியா? நெக்ஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் அந்த வேர்ல்டு சேவ் பண்ணுவோம். அது பக்கத்திலே பிளஸ் கொடுங்க பாருங்க. நம்ம நியூ டேப் கொடுப்போமா ப்ரௌசர்ல, அதே மாதிரி இங்கேயும் பிளஸ் கொடுங்க. இன்னொரு டேப் கிரியேட் ஆகும். இதுல வந்து அந்த அந்த பிளேஸ் பச்சை கலர் புல்லு அந்த பிளேஸ் நம்ம உட்கார்ந்து தவற மாதிரி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பிளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு 2D சீனை கிளிக் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா டைரக்டா பிளஸ் ஐக்கான் கொடுங்க. பிளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஸ்டாட்டிக் பாடி 2D. சரியா? இந்த நோட கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே மறுபடியும் பிளஸ் கொடுத்துட்டு கொலிஷன் ஷேப் 2D இந்த இருக்கு. கொலிஷன் ஷேப் 2D இது ரெண்டாவது. ஃபைனலா லாஸ்ட் ஒன் வேற ஒன்றும் கிடையாது, ஸ்ப்ரைட். நீங்க ஏற்கனவே கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா சைடு இந்த ரீசன்ட்ங்கிற இடத்துல கீழே டேப்ல வரும். அதை கூட கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஸ்ப்ரைட் ஃபோல்டர் ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ அந்த பிளேஸ் அந்த இமேஜ் உள்ள கொண்டு வரணும். நம்ம போன சீன்ல கிரியேட் பண்ண மாதிரி தான் ஸ்ப்ரைட் எனேபிள் வச்சுக்கோங்க. இங்க இந்த சைட்ல டெக்ஸ்சர் நார்மல் மேப் வந்து கிளிக் ஆகி ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. சேம் அதே மாதிரி இங்க 000ங்கிற ஃபைலை ட்ராக் பண்ணி டெக்ஸ்சர்ல தூக்கி போட்டுருங்க. டெக்ஸ்சர்ல தான் தூக்கி போடணும் நடுவில் வந்துடும். சரியா? இதை வந்து நீங்க நகட்டணும் அந்த மாதிரி வேலையே கிடையாது. தூக்கி கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, இதுக்கு வந்து ஒரு கொலிஷன் ஷேப் கொடுக்கணும்.
சரியா? கொலிஷன் ஷேப்னா வேற ஒன்றும் கிடையாது. புதுசா இந்த கொலிஷன் ஷேப் 2D இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ரைட் சைடு வந்து எம்டின்னு இருக்கும். எம்டியை வந்து நியூ ரெக்டாங்கிள் ஷேப் 2D இதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இது எனேபிள் பண்ணி விட்டோன்னே கண்ட்ரோல் பிளஸ் ஜூம் இன் பண்ணுங்க. ஜூம் இன் பண்ணுங்க. 2 டாட் கிரியேட் ஆகும். நடுவில் பார்த்தீங்கன்னா 2 டாட் கிரியேட் ஆயிருக்கும். இதுல வந்து இந்த டாட்டை கிளிக் பண்ணி இப்படி இழுத்தா ப்ளூ கலர்ல பேக்ல ஒன்று வரும். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ற எல்லா இமேஜுக்குமே இதை அட்ஜஸ்ட் பண்ணணும், பேக்ரவுண்டை தவிர. சரியா? இது கரெக்டா அந்த கிராஸ் புல்லுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொலிஷன் ஷேப் 2D தூக்கிக்குள்ள வச்சிருங்க கொஞ்சம். சரியா? பேக்ரவுண்ட் இந்த ப்ளூ கலர் தெரியாத மாதிரி. சூப்பர். இது கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணோம்னா இந்த சீனையும் சேவ் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் எஸ், ஸ்டாட்டிக் பாடி 2D இருக்கு, கேன்சல் கொடுத்துட்டு நம்ம ஸ்டாட்டிக் பாடி 2D ரீநேம் பண்ணிடுவோம். இது வந்து என்ன ரீநேம்னா பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 01. சரியா? இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா இங்கே கீழே பிளாட்ஃபார்ம் 1ங்கிற நேம் வந்துடும். சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா வேர்ல்டுலையும் இந்த கிராஸ் இந்த புல்லையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணணும். ஸோ சிம்பிள் தான். நம்ம பழைய டேபுக்கு போயிடுவோம், வேர்ல்டுங்கிற டேபுக்கு போயிடுவோம். போனதுக்கு அப்புறம் இங்க வேர்ல்டு எனேபிள் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டன்ட் சைல்டு சீன் இதை கொடுத்தீங்கன்னா நம்ம எத்தனை டேப் வச்சு எத்தனை சீன் கிரியேட் பண்ணமோ அது எல்லாமே இது லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம இன்னைக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ங்கிற ஒரே ஒரு சீன் தான் கிரியேட் பண்ணணும். அந்த ஒரு சீனுக்கு நம்ம எனேபிள் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே அந்த சீன் வேர்ல்டுங்கிற டேபுக்கு வந்துருச்சு. இப்போ இதை நகட்டணும். நகட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா டைரக்டாவும் நகட்டலாம், மவுஸ் வச்சு நகட்டலாம். ஆனால் அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அதுக்கு பதில் என்ன பண்ணிருங்கன்னா ஷிஃப்ட் ஆரோ கீஸ் அதை யூஸ் பண்ணிருங்க. அதை யூஸ் பண்ணி நகட்டிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகட்டி வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுக்காக சும்மா சிம்பிளாக கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் அட்ராக்டிவாக கிரியேட் பண்ணு. இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் வந்திருக்கு, எனக்கு 2 3 வைக்கணும் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அந்த பிளாட்ஃபார்ம் எனேபிளாக தான் இருக்கா, எனேபிள் இல்லைன்னு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் வந்துடும். டூப்ளிகேட் வந்தோடனே அதே மாதிரி ஷிஃப்ட் ஆரோ கீஸ் இல்லை டைரக்டாக கூட வைக்கலாம். இன்னும் நிறைய வைக்கணும்னா மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுங்க. கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி எனக்கு அந்த அளவுக்கு டிசைனிங் அறிவுலாம் இல்லை. நீ கிரியேட் பண்ணும்போது உனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக கிரியேட் பண்ணிக்கோ. சரியா? இந்த ஒரு இமேஜ் தான் உள்ள கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இங்கே நான் நியூ டேப் போட்டு பிளாட்ஃபார்ம் 1 கிரியேட் பண்ணனா இப்போ வேற இமேஜ்லாம் இருக்கு. இந்த 01ங்கிற இமேஜ்லாம் இருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா மறுபடியும் நியூ டேப் போட்டு பிளாட்ஃபார்ம் 2 போட்டு கிரியேட் பண்ணிக்கோ. அதே மாதிரி வேர்ல்டுக்குள்ள வந்துட்டு இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் இன்ஸ்டன்ட் சைல்டு சீன் எதை கொடுத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2 கிரியேட் பண்ணி அது உள்ள வந்துடும். சரியா? அதை உள்ள கொடுத்து உனக்கு ஏற்ற மாதிரி அட்ராக்டிவ் கிரியேட் பண்ணிக்கோ. சரியா? இப்போ இந்த வேர்ல்டுங்கிற சீனை வந்து சேவ் பண்ணணும். அது மேலே இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கும், ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கா, இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு சேவ் ஆயிரும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். வேர்ல்டுங்கிற சீன் எனேபிள் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ நம்ம கிரியேட் பண்ண அந்த சீன் கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் ஒரு ஆர்வ கலர்ல சின்ன சின்னதாக எடுத்து வச்சிட்டேன். நீ கொஞ்சம் அட்ராக்டிவாக கிரியேட் பண்ணி இருக்கிற எல்லா இமேஜும் யூஸ் பண்ணி கொஞ்சம் அட்ராக்டிவாக கிரியேட் பண்ணி. சரியா? இதுதான் மொதல் எக்ஸசைஸ். ஜஸ்ட் பின்னாடி ஒரு என்விரான்மெண்ட், அதுக்கு தேவையான அந்த கிராஸ் எல்லாம் தூக்கி வச்சு ஒரு டிராகன் மூவ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோ. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். சரியா? மறக்காம சேவ் பண்ணிரு. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸசைஸோட முடியறது கிடையாது. இதை அப்டேட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்போம். சரியா? ஸோ தேங்க்யூ. இந்த மொதல் எக்ஸசைஸ் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நாளைக்கு லேபில் உட்காந்து தெளிவாக கிரியேட் பண்ணு. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம். சரியா? தேங்க்யூ.